வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் பையிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போறோம். இது வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல்ல அதுல இருந்து கோட் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா, கிளாசிக் ட்ரேடர். ஸோ இந்த நேம்ல தான் இவரு வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. தமிழ்ல வீடியோஸ் இருக்கும் வருது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஜாக்பாட் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது வந்து 11 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு இந்த வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இத நீங்க ஃபுல்லா செக் பண்ணா அந்த வீடியோ பாருங்க போயிட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்றத ஜஸ்ட் நான் கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் அவர் பண்ணியிருக்காரு. பட் நான் வந்து எல்லா இண்டெக்ஸுக்குமே போட்டிருக்கேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கேன். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுக்கிறாரு. தென் ஓஆர்பி ரேஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 9.15லேருந்து 10.15 வரைக்கும் அதோடைய ஹை லோ. தென் ட்ரேடிங் டேஸ்ன்னும் போது ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் அந்த எக்ஸ்பைரியோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி இதை மண்டேலேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் கோட் பண்ணிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பைரி எடுத்திருக்கோம். இப்போ இது கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். இப்போது கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கணும்னா 2 கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கணும்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை இப்போ சிஇ பார்த்துருவோம். கண்டிஷன் 1 என்னன்னா 30 மினிட்ஸ் கேண்டில் 1.45லேருந்து 2.15 வரைக்கும் உள்ள கேண்டில். அந்த கேண்டில் வந்து ஓஆர்பிஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். இப்போ சார்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே இல்லை, பட் இருந்தாலும் நான் இந்த சார்ட் எடுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. இந்த 2 கேண்டில் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் எடுத்துக்கிறீங்க. இந்த 2 கேண்டிலுடைய ஹை லோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கேண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், இதோட ரெண்டுத்துக்கான ஹை பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. 2 கேண்டிலுடைய லோன்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லோ வந்து இது. இப்போ இது கண்டிஷன் 1 என்ன சொல்றதுன்னா, இதான் ஓஆர்பி ஹை. ஸோ 1.45லேருந்து 2.15 வரைக்கும் உள்ள கேண்டில் இதான். இது 1.45 ஸ்டார்ட் ஆகும், 2.15 முடியும். இந்த கேண்டில் வந்து ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். அது மேபி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கலாம், இங்கே க்ளோஸ் எங்கோ ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? இப்போ என்ட்ரி எடுத்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 30 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, 2.15லேருந்து 2.45 உள்ள கேண்டில். அந்த கேண்டில் வந்து அந்த ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆகிடணும். இப்போ சப்போஸ் இந்த கேண்டில் இங்கே இருக்குன்னு வச்சுங்க, இந்த இதுக்கு ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த 1.45 டு 2.15 கேண்டில். அடுத்த கேண்டில் இது 2.15 டு 2.45, இது வந்து ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் ஆகிடணும். இது வந்து ஸ்டாப் லாஸ் லெவல். அடுத்த டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ப்ரீமியம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ப்ரீமியம் டபுள் ஆகும்போது எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்றார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸில் என்ட்ரு ஆகுறீங்க, சி என்ட்ரு ஆகுறீங்களா, பி என்ட்ரு ஆகுறீங்க, ஏதோ ஒன்று. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் வரும் ஒரு எக்ஸ்பைரிக்கு. ஸோ இப்போ 20 ருபீஸ் உள்ள ப்ரீமியம் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா அது 40 ருபீஸ் போகும்போது எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இதுதான் டார்கெட் லெவல். இப்போ கண்டிஷன் 1 பார்த்தோம், சிக்கான கண்டிஷன் 1. இப்போ கண்டிஷன் 2 பாருங்கள், அடுத்த கண்டிஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா லோவை வச்சு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஓஆர்பி லோ வச்சு. அது இன்னைக்கு வந்தது அந்த கண்டிஷன், எக்ஸ்பைரி டேக்கு வந்தது. ஸோ இது வந்து இன்னைக்கான ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் 30 மினிட் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இப்போ இப்போ 1.15 இது 2 கேண்டில் கம்பேர் பண்ணணும். இதில் செகண்ட் கண்டிஷனில் 2 கேண்டில் கம்பேர் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 1.15லேருந்து 1.45 கேண்டில் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றாங்கன்னா ஓஆர்பி லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ ஓஆர்பி லோவுக்கு கீழே வந்து 1.15 டு 1.45 கேண்டில். ஸோ இதுதான் 1.15லேருந்து 1.45 வரைக்கும் உள்ள கேண்டில் இதுதான்.
இது வந்து ஓஆர்பி விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? அடுத்த கேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த கேண்டில் 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பிக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஓஆர்பி லோக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ 1.25 to 2.25 கேண்டில் இது இங்கே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ சிஇ பை எடுக்கணும். அதில் ஒன்று ஓஆர்பி ஐக்கு மேலே 1.25 to 2.25 கேண்டில் டேட்டா க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே எடுத்துடலாம். அப்படி இல்லை, லோ சைடில் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்ற மீனிங் இதில் உங்களுக்கு. இங்கே ட்ரெண்ட் இங்கே கீழே வந்து மேலே போகுதுன்னும் போது ரெண்டு கேண்டில் கம்பேர் பண்ணி அப்போ உங்களுக்கு வந்து 1.25 to 2.25 கேண்டில் மேலே ஓஆர்பி லோக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் சிஇ பை எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல இது ஸ்டாப் லாஸ்னா அடுத்த கேண்டில் இருக்கு இல்லையா, 2.25லேருந்து 2.25 கேண்டில், இந்த கேண்டில் இந்த ஓஆர்பி லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா, இது ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே அந்த ட்ரேட் எக்ஸிட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 3.25 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு டபுள் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆகிடும். இது சிக்கான கண்டிஷன்ஸு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கும் அதேமாதிரி 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ அதில் ஒன்று கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவை விட கம்மியாக க்ளோஸ் ஆகும்போது அப்போ புட் ஆப்ஷன் என்ட்ரு ஆகும். இது கண்டிஷன் 1. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது 1.25 to 2.25 கேண்டில் இது. பட் ஆனால் இது மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, இதே கீழே க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அப்போ புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துருப்போம் அந்த இடத்துல. ஸோ புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் என்னன்னா அடுத்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அப்போ இது ஸ்டாப் லாஸ், அப்போ எக்ஸிட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா எடுத்த என்ன ப்ரீமியம் என்ட்ரு ஆகணுமோ அது வந்து டபுள் ஆகும்போது எக்ஸிட் ஆகணும். ஸோ இது புட் ஆப்ஷனுக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷனு. புட் ஆப்ஷனுக்கு செகண்ட் கண்டிஷன் வந்து ஓஆர்பி ஹையை வச்சு புட் ஆப்ஷனுக்கான செகண்ட் கண்டிஷன் வரணும். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1.25 to 2.25 கேண்டில், 1.25 to 1.25 கேண்டில் இருக்கு இல்லையா, அது 1.25 to 1.25 கேண்டில் to 1.25 கேண்டில். ஓகே, இங்கே எதுவும் உங்களுக்கு வந்துட்டு வரலை. 1.25 to 1.25 இது ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இது 2 கேண்டிலோட ஐ லோ மார்க் பண்ணிக்கிறோம். இதில் 1.25லேருந்து 1.25 கேண்டில் ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் 1.25 to 2.25 கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த கண்டிஷன் வரும்போதும் புட் ஆப்ஷனில் நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆகிட்டீங்க. இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னன்னா, இப்போ அடுத்த கேண்டில் வருதுயா 2.25 to 2.25, இந்த கேண்டில் இந்த ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எடுத்த அந்த புட் ஆப்ஷன் வந்து இங்கே எக்ஸிட் பண்ணிக்கணும். ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி புரியல நீங்கள் அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துருங்க. ஸோ இதான் அந்த 2 கண்டிஷன். அப்படியே உங்களுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு 3.25 வரைக்கும் எந்த ஒரு எதுவும் டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ அடிக்கிறதுனா நீ 3.25க்கு நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்கு. இப்போ இதை எப்படி கோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், பட் இதை அப்படியே வச்சு பேரெல்லாம் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செட் 1 மிட் கேப் சிஇக்கு கொடுத்துருப்பேன், செட்டு 2 மிட் கேப்போட பிஇ கொடுத்துருப்பேன். ஸோ அது மாதிரி ஒரு இண்டெக்ஸுக்கும் 2 செட் வரும். ஸோ இது மிட் கேப்பு, அடுத்தது நிஃப்டி கால் புட்டு, பேங்க் நிஃப்டி கால் புட்டு, நிஃப்டி கால் நிஃப்டி புட்டு, சென்செக்ஸ் கால் சென்செக்ஸ் புட்டு. ஸோ இப்போ வந்து மிட் கேப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு செட்டப் பண்ணி காட்டுறேன், அடுத்ததெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அடுத்தடுத்து காப்பி பண்ணிக்கணும். கிரியேட் அட்வான்ஸ்டு ஒரு நேம் கொடுத்துருங்க.
ஸோ எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் பையிங் நேம் கொடுத்துருவோம். இப்போ இதில் இன்னொரு செட் ஆட் பண்ணுங்க. இப்போ மிட் கேப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ட்ரி. ஸோ மிட் கேப்புக்கு மட்டும் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அன்னைக்கான எக்ஸ்பைரி பார்த்தா வீக் டே 1 மண்டேல தான் வந்து மிட் கேப்போட எக்ஸ்பைரி வருது. அதனால் வந்து வீக் டேன்னு போட்டுட்டு 1ன்னு போடணும். ஸோ வீக் டே ஈக்குவல் டு 1. செகண்ட் கண்டிஷன் வந்து அந்த வீக்கோட கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரியும் அன்றைக்கி நம்மளுக்கு இருக்கணும். மிட் கேப்போட எக்ஸ்பைரியும் மண்டேல வரணும். பட் சம்டைம் என்ன ஆகுன்னா உங்களுக்கு மண்டே லீவ் பண்ணும்போது முந்தின ட்ரேடிங் டேவான ஃப்ரைடேயில் வந்துடும். அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் மிட் கேப் உங்களுக்கு அன்றைக்கி இருக்காது. ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேக்கு உள்ள எக்ஸ்பைரி என்னாவோ அது மட்டும் தான் அது உங்களுக்கு எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ஒரே டேயில் நான் சொன்ன மாதிரி ஃப்ரைடேயில் உங்களுக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் மிட் கேப் எக்ஸ்பைரியும் சேர்ந்தே வருதுன்னா அந்த மாதிரி வந்தாலும் 2 எக்ஸ்பைரி வந்தாலும் ரெண்டுமே என்ட்ரு ஆகலாம்னா இந்த வீக் டே இந்த கண்டிஷனு அங்கே வராது. வீக் டேன்னு போடாமல் இன்னைக்கு டுடே ஈக்குவல் கரண்ட்டுக்கு எக்ஸ்பைரி இங்கேருந்து போட்டாலே ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து வரலாம், 3 எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து வரலாம். அந்த மாதிரி வரும்போது அப்போ எடுத்துரும். அந்த மாதிரி தேவைப்படும் இந்த வீக் டேன்ற கண்டிஷன் தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ இப்போது பர்டிகுலராக அந்த எக்ஸ்பைரிக்கு மட்டும் அது ஒன்று மட்டும் எடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ டுடே ஈக்குவல் டு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி equal to current week expiry underlying nifty mid select. ஆக்சுவலாக மிட் கேப் வந்து நிஃப்டி மிட் செலக்ட் அப்படின்ற நேமில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன் டைம். ஸோ நம்ம செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2:15 பிறகு தான் செக் பண்ணவே ஆரம்பிக்கும். ஏன்னா ஓஆர்பி கண்டிஷன் நம்ம அதில் கொடுத்துருவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த கண்டிஷன் டைம் greater than 14:14. அடுத்தது பொசிஷன் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து மிட் கேம்பில் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு என்ட்ரி எடுக்கணும். ஆப்போசிட்டில் பிரேக் ஆனாலும் எடுக்காது உங்களுக்கு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு பொசிஷன் டீட்டெயில்ஸ் என்ட்ரி quantity underlying nifty mid cap nifty mid select equal to 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு குரூப்பில் ஆட் பண்ணணும். இதோட சிங்கிள் கண்டிஷனாக கொடுத்துருக்கீங்க. இங்கே வந்து குரூப் கிளிக் பண்ணி அதில் வந்து ஆர் கண்டிஷன் மெயினாக வரணும். ஒன்று ஆர் கண்டிஷன் சிங்கிளாக வரும், அடுத்த ஆர் கண்டிஷன் ஆண்டில் வரும். சரிங்களா. இப்போ அது என்ன பண்ணுறீங்கன்னா இது தேவையில்ல, குரூப் கிளிக் பண்ணுங்கள். குரூப்பில் நம்மளுக்கு இன்னொரு குரூப் ஒன்று வரணும். ஒரு சிங்கிள் கண்டிஷன் அடுத்ததாக குரூப்பு. இந்த மேஜர் குரூப் வந்து ஆரில் இருக்கணும். சரிங்களா. இங்கே பாருங்கள், மேஜர் குரூப் வந்து ஆரில் இருக்கணும். அந்த ஆரில் ஒரு சிங்கிள் கண்டிஷன் இன்னொரு ஆறு வந்து குரூப்பாக வரும், அது அண்டில் வர குரூப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த இருக்குல்லையா, இந்த இதில் குரூப்பில் ப்ளஸ் கண்டிஷனை கிளிக் பண்ணிங்க, இது அண்டில் வரணும். ஓகே. இப்போ என்ன சொல்கிறோன்னா ஓஆர்பி கண்டிஷன் இங்கே தான் கொடுக்குறோம். ஸோ 1:45 to 2:15 கேண்டில் வந்து 9:15 10:15 கேண்டிலோட ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறோம்.
ஓஆர்பி க்ளோஸ் டைம் வந்து 1:45 13:45 14:15 கொடுக்கூடாது, 14:14 கொடுக்கணும். ஆல்ரெடி அந்த பிகினிங் வீடியோ அதை பற்றி சொல்லியிருக்கோம் நான். அது ஏன் 15 கொடுக்காம 1 மினிட் கம்மியாக தரோன்றதை வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து 1:45 to 2:15 க்ளோஸ் NFO நிஃப்டி மிட் கேப். NFO சாரி NFO மிட் கேப் 1:45 to 2:15 க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தேன் 9:15 to 10:15. அதனுடைய ஹை அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். இதே காப்பி பண்ணிக்கலாம். ஓஆர்பி ஹை 9:15 to 10:14. ஹைக்கு மேலே இருக்கணும். இது கண்டிஷன் 1. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஆறு கொடுத்துருவோம். ஆறு கொடுத்துட்டு அதில் 2 கண்டிஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். ஆனால் நம்ம 2 கேண்டில் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 2 கேண்டில் கம்பேர் பண்ணுறது 2 கண்டிஷன் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1:15 1:45 கேண்டில் அது வந்து ஓஆர்பி லோவுக்கு கீழே இருக்கணும். ஸோ 1:15 to 1:45 கேண்டில் 13:15 13:44. ஸோ 1:15 to 1:45 கேண்டில் இதோடைய க்ளோஸு லெஸ் தென் இந்த 9:15 10:15 ஓஆர்பி லோவை விட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? 1:15 to 1:45 கேண்டில் வந்து 9:15 to 10:15 லோவை விட கம்மியாக இருக்கணும். ஓகே. அண்ட் இன்னொரு கண்டிஷன் வரும். இப்போ தான் நம்ம அந்த என்ட்ரி கேண்டில் 1:45 to 2:15 கேண்டில் 1:45 to 2:15 to 2:15 கேண்டில் வந்து கிரேட்டர் தேன் ஓஆர்பியோட லோவுக்கு மேலே இருக்கணும். ஸோ 1:45 to 2:15 கேண்டில் கிரேட்டர் தேன் ஓஆர்பி 9:15 to 10:15 லோ. அவ்வளோதான். ஸோ இது கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி கண்டிஷன் முடிஞ்சது. சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பொசிஷன் ஆட் பண்ணலாம். NFO கால் நிஃப்டி செலக்ட் கரண்ட் வீக்கு லாட் 1 இது வந்து நம்ம அட் த மணி எடுக்கிறோம். அதனால ஏடிஎம் ஸ்பாட் போட்டு 0 கொடுத்துட்றேன் நான். மேபி நீங்கள் இந்த மணி எடுக்கிறதோ இல்லை ஓடிஎம் எடுக்கிறதோ அது மேபி உங்களுடைய சாய்ஸ், உங்களோட அப்சர்வேஷன் படி நீங்கள் மாற்றணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அட் த மணிக்கு அப்போ நீங்கள் ஓடிஎம் எடுக்கிறேன், ஒரு ஸ்ட்ரைக் ஓடிஎம் எடுக்கிறேன்னா 1 போகலாம், இல்லை 2 ஸ்ட்ரைக் ஓடிஎம் போகிறீங்கன்னா 2 கொடுக்கலாம். இல்லை இந்த மணி எடுக்க போகிறீங்கன்னா -1 தரலாம், ஒரு ஸ்ட்ரைக் இந்த மணி. 2 ஸ்ட்ரைக் இந்த மணி தரீங்கன்னா -2 கொடுக்கலாம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் அது. இதில் வந்து ஏடிஎம் ஸ்பாட்டை எடுத்துருக்கேன், ஆடு கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் இன்ட்ரப்ஷன்னா நமக்கு சேவ் ஆகாது. ஸோ க்ரியேட்டு க்ளோஸ். இப்போ இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன் பார்க்கணும். சரிங்களா? கால் ஆப்ஷன் எடுத்துருச்சு.
அதுக்கான எக்ஸிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்த ப்ரீமியம் வந்து டபுள் ஆகணும் இல்லையா? அது ஒண்ணு குடுத்துருக்கோம். எடுத்த ப்ரீமியம்லேருந்து டபுள் ஆகுறது ஒரு கண்டிஷன். இதில் ஆறில் வரணும். ஸோ ஒரு சிங்கிள் கண்டிஷன் ஆறில் வரணும். அடுத்த 2 கண்டிஷன் குரூப்பில் வருது நமக்கு. அந்த குரூப்பில் 3 கண்டிஷன் அண்டில் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, செட் ஒன்னோட எக்ஸிட்டு இது ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிடுங்க. இது ஆறில் கொடுத்துருங்க. இப்போ 2 குரூப் ஆட் பண்ணும். 1, 2. சிங்கிள் கண்டிஷன் 1 தான் இருக்கும். இது எடுத்துருங்க. குரூப்பில் வந்து 3 கண்டிஷன் வரணும். அடுத்த குரூப்லேயும் 3 கண்டிஷன் வரணும். இதுதான் ஃபார்மேட்டு. இந்த மாதிரி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட என்ட்ரி ப்ரீமியம் நம்ம எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகணுமோ அது டபுள் ஆகும்போது எக்ஸிட் ஆகும். அதான் இந்த கண்டிஷன் சொல்லுது. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்டிபி ஆஃப் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம். ஸோ ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து நிஃப்டி மிட் கேப் செலக்ட். ஸோ செட் 1 கண்டிஷன் 1 லெக் 1. இதோட எல்டிபி கிரேட்டர் தேன் entry price, that means traded instrument entry price of Nifty mid select 111. இந்த entry price இருந்து multiply number 2. ஸோ entry price டபுள் ஆகுனா எக்ஸிட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன சொல்கிறோம், இப்போது அப் சைடில் என்ட்ரி கொடுத்துருக்குன்னு வச்சுங்க, ஐயை பிரேக் பண்ணி என்ட்ரி கொடுத்துருக்குன்னா 1.25 to 2.25 கேண்டில் ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். 2.25 to 2.25 கேண்டில் ஐக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகுது. இங்கே ஓஆர்பி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால அந்த ஓஆர்பி எண்டு டைம் இது ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அந்த டைம் இங்கே ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஓஆர்பி க்ளோஸ் 1.25 to 2.25. ஓஆர்பி க்ளோஸ் 13:45 14:14. Instrument name Nifty mid select. ஸோ 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி ஐக்கு மேலே இருக்கணும். கிரேட்டர் தேன் ஓஆர்பி ரேஞ்ச் அதோடைய ஹை. ஒன்பதே காலிலேருந்து 10:14. ஸோ 1.25 to 2.25 கேண்டில் ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அடுத்தது 2.25 to 2.25 கேண்டில் ஐக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அடுத்ததாக 2.25 to 2.25 கேண்டில். ஸோ இதை வந்து ஓஆர்பி 14:45 to 2.25 to 2.25. ஸோ 2.25 to 2.25 கேண்டில் வந்து ஓஆர்பி ரேஞ்சோட லோ ஐக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா. தென் டைம் கூட சேர்த்து டைம் கிரேட்டர் தென் 14:44. ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த கண்டிஷன் வந்து
இங்கே இருக்கு அடுத்த செட்டில். ஸோ இங்கே 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு மேலே இருக்கணும். 1.25 to 2.25 1.25 to 2.25 கேண்டில் greater than ஓஆர்பியோட லோவில் ஓஆர்பி லோ. அடுத்ததான் 2.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு கீழே இருக்கணும். ஸோ 2.25 2.25 கேண்டில் லெஸ் தேன் ஓஆர்பி ரேஞ்சோட லோ. ஸோ இதுக்கும் டைம் வந்து ஆட் பண்ணணும். டைம் greater than 1444. அவ்வளோதான். ஸோ இதுக்கு சிஇக்கான எக்ஸிட் கண்டிஷனை கொடுத்தாச்சு. இப்போ இதை அப்டேட் பண்ணிக்குவோம். அடுத்தது புட் ஆப்ஷன், அதுக்கான கண்டிஷன்ஸ் நான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த கால் ஆப்ஷன் உள்ளதை காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் எதுவும் மாறாது, இது அப்படியே வந்துடும். இந்த கண்டிஷன் சைடில் தான் மாற்றணும். இதில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ டைரெக்டாக வந்து ஓஆர்பி லோக்கு கீழே 1.25 to 2.25 கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்து விடணும். அது ஒன்று. ஸோ 1.25 to 2.25 கேண்டில் less than ORB low. ORB low கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு கேண்டில் கம்பேர் பண்ணுறோம். 1.25 to 1.25 கேண்டில் அது வந்து ஓஆர்பி ஐக்கு மேலே இருக்கணும். கேண்டில் greater than ஓஆர்பி ஐ. 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி ஐக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வருதுன்னு அர்த்தம், ரிவர்சல் ஆகுது. சரிங்களா? ரிவர்சல் ஆகும்போது புட்டு எடுக்கலாம். மேலேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது புட்டு எடுக்கிறோம். அதான் இந்த கண்டிஷன். ஓஆர்பி ஐ சப்மிட். அவ்வளோதான். ஸோ புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி கண்டிஷன் கொடுத்தாச்சு. பொசிஷன் ஆட் பண்ணுங்க. கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷனை மாற்றுங்க. ஸோ இங்கே நிஃப்டி மிட் செலக்ட் எக்ஸ்பைரி கரண்ட் வீக் அப்டேட்டு க்ளோஸ். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸிட் கண்டிஷன். ஸோ நம்ம இங்கே கொடுத்த எக்ஸிட் கண்டிஷனை காப்பி பண்ணிக்கலாம். செட் 1 தான் காப்பி பண்ணி செட் 2க்கு போட்டுங்க. ஸோ செட் 2ஓட எக்ஸிட் கண்டிஷன். ஸோ அதேமாரி தான், ஒன்று எடுத்த ப்ரீமியம் டபுள் ஆகணும், அது ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து செட் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சரிங்களா? என்ட்ரி ப்ரைஸும் செட் நம்பர் 2 1. ஸோ இது டபுள் ஆகணும். அப்படி இல்லைன்னா இங்கே 2 கண்டிஷன் கொடுக்குறோம். அதில் ஒன்று என்ன சொல்கிறீங்கன்னா, ஓஆர்பி க்ளோஸ் 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஸோ 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஓஆர்பி லோ க்ளோஸ் ஆகணும். அடுத்தது 2.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ 2.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸிட் கண்டிஷனு, இது முடிஞ்சுது. அப்படி இல்லைன்னா அடுத்தது
மேபி செகண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்ததுன்னா அடுத்ததான் இங்கே வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். 1.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஸோ 2.25 to 2.25 கேண்டில் வந்து 2.25 to 2.25 கேண்டில் ஓஆர்பி லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த கண்டிஷன் இது முடிஞ்சது. இதை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்தது ஒரு வேறு செட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னா அடுத்த நியூ செட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் அடுத்த இண்டெக்ஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூனிவர்சல் எக்ஸிட் டைம் பார்த்தீங்கன்னா 3.25 நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறோம். கிரேட்டர் than or equal to 3.25 மேலே எக்ஸிட் பண்ணிக்கிறோம் யூனிவர்சல் எக்ஸிட்டில். அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்கில் reactivation after 6 hours. So check conditions continuously. நம்ம 3.25 எக்ஸிட் ஆகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ இதை அப்டேட் பண்ணிடுவோம். க்ளோஸ். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுத்தடுத்த இண்டெக்ஸுக்கு நீங்கள் அடுத்தடுத்த செட்டில் நீங்கள் ஆட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் என்ன இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.